بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்த முறைய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, இன்றைய தலைப்பாக எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பிறர் மனதை நோகடித்தல் என்று சொல்லுகின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த நேரத்திலே நானும் நீங்களும் படித்து கொள்ளலாம் அல்லது ஒரு ஞாபகமூட்டலை ஊட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்களை பொறுத்தமட்டில் அது பல வகையாக இருக்கிறது. சிறு பாவம், பெரும் பாவம் என்று சொல்வதை போல பாவங்கள் பலதரப்பட்ட விதத்திலே இருப்பதையும் பலதரப்பட்ட நிகழ்வுகளோடு பாவங்கள் நிகழ்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், சில பாவங்கள் நாங்களாக அல்லாஹ்விடம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்களாக சில பாவங்களை நாங்கள் செய்து இறைவனிடத்திலே அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை ரப்பிடத்தில் கேட்டால் சில நேரங்களில் அல்லாஹு தாலாவுடைய பெரிய கருணை கொண்டு எங்களை மன்னிப்பான். இது இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு நிஅமத். நாங்கள் தௌபா செய்து அழுது அல்லாஹ்விடத்தில் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதி கொடுத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது, தௌபா செய்கிற போது அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கிடந்து மன்றாடி ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போய் காலமெல்லாம் நோன்பு பிடித்து காலமெல்லாம் தர்மம் கொடுத்து நாங்கள் இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி கண்ணீர் வடித்து நாங்கள் பிழை பொறுக்க தேடினாலும் அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். நான் என்ன பாவம் செய்தாலும், நான் என்ன தவறு செய்தாலும், என்ன குற்றங்களை செய்தாலும் இறைவனிடத்திலே அந்த தவறுகளை இறைவனிடத்தில் முறைப்பாடு செய்து அழுகிற போது அல்லாஹ் மன்னிப்பான். நான் பிறருக்கு ஏதாவது துன்பம், பிறருக்கு ஏதாவது தீங்குகள் செய்தால் அல்லாஹு தாலா அந்த தீங்கை அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தோழர்களே, நான் யாருக்கு தீங்கு செய்தானோ, என்னுடைய வார்த்தையினால் யாருடைய மனசு புண்பட்டதோ, என்னுடைய வார்த்தைகளினால் யாருடைய உள்ளம் உடைந்து போனதோ அவர்களிடத்தில் சென்று அதற்குரிய தௌபாவை, அதற்குரிய பிழை பொறுப்பை நான் தேடாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு மத்தியில் மனிதர்கள் பாவம் என்று சொல்லி வருகிற போது சிகரெட் குடிப்பதை பாவமாக பார்க்கிறார்கள், பண்டி இறைச்சி தின்பதை பாவமாக பார்க்கிறார்கள், சாராயம் அடிப்பதை பாவமாக பார்க்கிறார்கள், புறம் பேசுவதை பாவமாக பார்க்கிறார்கள்.
மற்றவருடைய மனசு உடைந்து போறதை பற்றி யாருமே அலட்டிக் கொள்வது கிடையாது. மற்றவருடைய மனசு புண்படுகிறதை என்று யாரும் நினைப்பது கிடையாது. அதை யாருமே பாவமாக பார்ப்பது கூட கிடையாது. அதை ஒரு இபாதத்தாக கூட கணிப்பதற்கு மனிதர்களுடைய மனங்களில் அது ஒரு பெரிய காரணமாக இல்லை என்பதுதான் மிக வேதனைக்குரிய ஒரு விடயம் தோழர்களே. ஏனென்றால் இன்றைக்கு மற்ற மனுஷனுடைய மனசு உடைகிற அளவுக்கு மற்றவர் அந்த சபையில இருந்து அப்படியே சொல்லுவார்கள் நிறைய பேர், நான் கதைச்ச கதையில அவரோட மனசு முகம் அப்படியே சுருங்கிடு தெரியுமா, அவரோட மனசு அப்படியே உடைஞ்சி அவரோட முகம் அப்படியே கருத்துட்டு அவரோட முகம் அப்படியே சின்னனாய் கதைச்சுட்ட நான் பார்க்கையில தெரியுமா உங்களுக்கு, நம்ம கிட்ட கதைச்சா தப்புவாரா, நம்ம கிட்ட வந்த நம்ம கதையில விட்டு கொடுக்க. இன்றைக்கு அப்படி பெருமையாக பேசுகின்ற காலம் இந்த காலம். மற்றவனுடைய மனசு உடைகிறது, மற்றவர்கள் நொந்து போகிறார்களே, நம்மளுடைய வார்த்தையினால் ஒருவருடைய உள்ளம் உடைந்து போகிறது என்று பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த பாவங்கள் சர்வ சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியிலே அடந்தேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசு உடையுமா இல்லையா என்று தெரியாத ஒரு மனிதர், வார்த்தையை சொன்னால் தான் விளங்கும், கண் தெரியாது, கண்ணால் பார்த்தால் இவர் என்னை உருக்கி பார்க்கிறார் என்று மனசு உடையும், அல்லது என்னை ஒதுக்க பார்க்கிறார் என்று மனசு உடையும். அது கண் தெரிந்த மனிதருக்கு நடக்கும். கண் தெரியாத ஒரு மனிதர் வார்த்தை கேட்டால்தான் அந்த வார்த்தையுடைய வடிவத்தை வைத்து இது கோபமா, தாபமா, அன்பா, இரக்கமா, பாசமா புரிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பேசாமல், வாயால சொல்லாமல், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் வந்த போது, உம்மு மக்தூம் என்று சொல்லுகின்ற அந்த மனிதர் வந்த போது, அந்த சஹாபி வந்த போது சும்மா கடுகடுத்தார். மனசால நினைச்சாச்சு, இந்த நேத்தையில, இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நேத்தையில இந்த ஒரு பணியை செய்யக்குள்ள அடே இவர் வாராரே என்று நினைத்தார். சொல்ல இல்லை, சொன்னாத்தான் மனசு உடையும், சொன்னாத்தான் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனசு உடையும். சொல்ல இல்லை, மனசால நினைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் மனசிலே நினைத்தார். யாருக்குமே தெரியாது, உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, ரகசியமா கூப்பிட்டு வாங்க முஹம்மதே இப்படி நடந்து கொண்டீங்கன்னு சொன்னானா, என்ன செய்தான், உலகம் அழிகிற வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் உலகத்திலே பிறக்குகின்ற குழந்தைகள் அத்துணை பேரும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்தான் என்று சொல்லுகின்ற திருவசனத்தை ஓதுகின்ற அளவுக்கு, அதை இறைவன் இந்த சமுதாயத்துக்கு பாடமாக காட்டுகின்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைகிற மாதிரி நினைத்தார். பேசல, நினைத்தார். இறைவன் உலகம் அழிகிற வரைக்கும் அதை படிப்பினையாக மாத்தினார். அபசவத்தவல்லா, கடுகடுத்தீர், அபசவத்தவல்லா, கடுகடுத்தீர், அஞ்சா அஹுமுல் ஆமா, உங்களிடத்தில் வந்தாரே ஒரு மனிதர், குருட்டு மனிதர், அவரை கண்டு நீங்கள் கடுகடுத்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிய திருவசனம் உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். யாருக்கு இது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் கொடுத்த கட்டளை. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கதான் அவரை கண்டாலும் பெரும் மனம் கொண்டு, பெரும் புகழ் கொண்டு அவரை அல்லாஹ்வுடைய தூதர் வரவேற்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம சும்மா ஒரு இடத்துல மனசு உடைஞ்சி நம்ம நானா கிட்ட அல்லது யாருந்தாலும் ஒரு பெரியவற்றை போய் சொல்லி, இப்படி எனக்கு ஒரு வார்த்தை பேசிட்டாரு, இவரால் இந்த மனசு தாக்கப்பட்டு முறப்பட்டோம்னு சொன்னா அவர் நம்ம கிட்ட புத்திய சொல்லி இனிமேல் அப்படி செய்யாதங்க என்று ரெண்டு பேரையும் உடம்படிக்க, சமாதான உடம்படிக்கையோடு வச்சா அவரை காணக்குள்ளையில என்ன எண்ணம் வரும் சொல்லுங்க நமக்கு? நீயா போட்டு கொடுத்தா என்ன, நீ தானே என்ன போட்டு கொடுத்த, அந்த எண்ணம் வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கண்டனத்துக்கு பிறகுதான் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களோடு மிகவும் இங்கிதமாக, அன்பாக, ஆதரவாக, பண்போடு அவரை வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு மற்றவர்களுடைய மனசை புண்படுத்துவது என்பது அல்லது மற்றவருடைய மனசை தாக்கி பேசுவது என்பது இன்றைக்கு அது ஒரு தௌவாவா கூட போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அது ஒரு தௌவா ஸ்டைலாக சொல்லுவதை சொல்லத்தான் வேண்டும், உடச்சரியத்தான் வேண்டும், கிளிச்சரியத்தான் வேண்டும். யாருடைய மனசு புண்பட்டாலும் என்ன, புண்படாவிட்டாலும் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்றால்,
மற்றவர்களுடைய மனசு பாதிக்கப்படாத அளவுக்கு எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே எனக்கு கஅபாவுல ஆரம்பத்தில் ஒரு கட்டு இருந்துச்சு, அப்படியே ஒரு கட்டு இருந்துச்சு. அதை ஜாஹிலியா காலத்துல பெரியதொரு வணக்கத்தை போல அந்த கட்டை பார்த்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாம் கைக்கு இருக்கின்ற காலம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே இந்த மனசு விரும்புது, இந்த தானே இந்த கட்டு, இந்த கஅபாவுடைய கட்டை உடைத்து விட வேண்டும் என்று எனக்கு மனசு விரும்புது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசை பாருங்க, அடே இந்த முஹம்மத் இந்த தாப்பியை கூட, இந்த சுவத்தை கூட விட்டுவிட இல்லை என்று மக்கள் நினைப்பார்களோ என்பதற்காக நான் விட்டுவிட்டேன் என்றார்கள். என்று மக்கள் நினைப்பார்களோ என்பதற்காக நான் அதை விட்டுவிட்டேன் என்றார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுடைய மனங்கள் புண்படாத வகையில் இந்த பூமியிலே நடந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, இறந்து போனவர்களை கூட நீங்கள் திட்டாதீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 6516, 1393, 6516வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தசுப்புல் அம்வாத், மரணித்து போனவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். ஃபஇன்னஹும் கத் அஃப்லவு இலா மா கத்தமு, அவர்கள் எதனை முற்படுத்தினார்களோ அதன் பக்கம் அவர்கள் போய்விட்டார்கள். மரணித்து போன சகோதரர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்றார்கள். மரணித்து போனவர்களுக்கு நீங்கள் ஏசாதீர்கள் என்றார்கள். அபூதாவுதிலே வருகின்ற ஹதீஸ் 232வது ஹதீஸிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மரணித்தவர்களை திட்டுவது கொண்டு, மரணித்தவர்களை ஏசுவது கொண்டு உலகத்திலே உள்ள உங்களுடைய நண்பர்களுடைய உள்ளங்களை நீங்கள் நோயினைப்படுத்தாதீர்கள். மௌத்தாகி போனவர்களை திட்டுவது கொண்டு, ஏசுவது கொண்டு, அவர்களை முனிவது கொண்டு, அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது கொண்டு உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களே அவர்களுடைய மனசை நீங்கள் நோயினைப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரணித்து போன மனிதனுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தாதீர்கள். மரணித்து போன சகோதரனுடைய குறையை பேசாதீர்கள். மரணித்து போன சகோதரனுடைய வார்த்தைகளை பேசி உள்ளத்தில் உயிரோடு இருக்கிறார்களே அவர்களுடைய மனங்களை நோவினைப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 159வது வசனத்திலே இறைவன் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லிந்தலஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளினால் மென்மையாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபவ்வன் கபீலல் கல்ப், நீங்கள் கடும் சித்தமுடையவராக, கல் நெஞ்சம் உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டு சமுதாயம் ஓடி போயிருக்கும். அல்லாஹ்வுடைய அருளினால் மிக மென்மையாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி, அவர்களோடு நீங்கள் உங்களுடைய விடயங்களை கலந்து ஆலோசனை செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு மனுஷன் மஷூரா சபையில வந்து குந்தேலாது. இன்றைக்கு கொஞ்சம் பணம் குறைஞ்ச ஒரு ஆள், கௌரவம் குறைஞ்ச ஒரு ஆள், அந்தஸ்து குறைஞ்ச ஒரு ஆள், கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் கணக்கெடுக்கப்படாத ஒரு மனிதர் இன்றைக்கு ஒரு மஷூரா சொல்லுகின்ற சபையில் ஒரு கருத்தை சொல்ல முடியாது. அவர் எவ்வளவுதான் தங்கமான கருத்தை இந்த சமுதாயத்துக்கு சொன்னாலும் இந்த சமுதாயம் அதை எடுப்பதற்கு தயார் கிடையாது. அப்படியே உடைச்சி தள்ளுவதற்குத்தான் தயார். அவருடைய கருத்து எடுபட மாட்டாது. காரணம், பலம் கிடையாது, அவரிடத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது என்பதற்காக அன்றைக்கு அப்படி அவருடைய கருத்து உடைத்தெறியப்படுவதை பார்க்கும். மஷூரா செய்கின்ற சபையாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக மஷூரா செய்கின்ற சபைகளிலே நிர்வாகத்திலே இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார் என்றால், ஒருவர் ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்படுகிறார் என்றால், 4 பேரும் கூடுவது மஷூரா செய்வதற்கு என்றால், இன்றைக்கு நிறைய மஷூராவுக்கு முதலே நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு இதைத்தான் நம்ம மஷூராவில் சொல்றது மஷூரா பண்ணிட்டு வாங்க. அப்ப என்னதுக்கு மஷூரா? இன்றைக்கு நிறைய பேர் மஷூராவுக்கு முதல் ரகசிய மஷூரா, இவரத்தான் நம்ம தலைவரா போடுறது, இவர்தான் இதுக்கு பொருத்தம், இவர்தான் இதுக்கு பொருத்தம் என்று ரகசிய மஷூரா வந்து பப்ளிக் மஷூரா ஒன்று நடக்கும். யாருக்கு படம் காட்டுறாங்க? அட இறைவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்து கொடுக்க போகிற மாதிரி ஒரு நினைப்பு. மஷூராவுக்கு முதல் இரகசிய மஷூரா,
அதுக்கு பிறகு பள்ளி வாயில்ல நிர்வாக சபையில பப்ளிக் மஷூரா, அதுக்கு பிறகு ஒருவர் சொல்லுவார் நான் இவரை சொல்லுவேன் நீங்க ஆண் சொல்லுங்க, நான் இவரை சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு முடிஞ்சு நீங்க எழும்பி சுபானக்கல்லாம சொன்னா விஷயம் முடிஞ்சு. என்றைக்கு அப்படி மஷூரா நடக்கிறதா இல்லையா? மத்த ஒரு ஆள் எழுப்பி இல்ல அவரை போல உங்களுக்கு என்ன இன்றைக்கு தான் பள்ளிக்கு வந்து பொத்திட்டுறீங்க வா என்று அதோட அவன் அப்படியே உடைஞ்சி நொறுதூளாகி ஒரு மூலையில இருப்பார். இது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல, இது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. மஷூரா என்பது அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட அத்துணை பேரும் அவருக்கு மனதிலே தோன்றுகின்ற நல்ல கருத்துக்களை சொல்லுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம். ஆனா இன்றைக்கு ஒரு மஷூரா சொல்றதுக்கே பயம். நம்ம சொன்ன அப்படியே எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்களோ, நம்மளை அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்களோ, நம்மளை அப்படியே ஒதுக்கிடுவார்களோ என்பதற்காக நல்ல கருத்துக்கள் உள்ள நல்ல தலைகள் கூட இலைமறை காயாக சமுதாயத்திலே மறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் மற்றவர் மனங்களை நாங்கள் புண்படுத்துவதற்கு சமன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இறைவன் சொல்லுகிற போது நீங்கள் மிக மென்மையானவராக இரக்கமுள்ளவராக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அல்லாஹ்வுடைய அருளினால் என்பதை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை நாங்கள் சஹீஹ் திர்மிதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 1997வது ஹதீஸாக பார்க்கலாம். லைஸல் முஃமின், ஒரு முஃமின் என்பவன் இருக்க மாட்டான் பித்தாவுன், குத்தி காட்டக்கூடியவனாக, வல்லஆன், இன்னும் சபிக்கக்கூடியவனாக, வலல் ஃபாஹிஷ், கெட்ட வார்த்தை பேசக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குத்தி காட்டுறது மற்றவனுடைய மனசு உடையறதுக்கு, இந்த கண் சாடை செய்கிறது, கையால காட்டுறது, தலையால காட்டுறது, கண்ணால காட்டுறது, மூக்கால காட்டுறது, கையால சுரண்டுறது, அவர் அப்படின்னு பாருங்க என்று குத்தி காட்டுறதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைப்பதற்கு சமன். மறந்துவிடக் கூடாது. ஒரு முஃமினை பொறுத்த மட்டில் அவன் குத்தி காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான், லானத்து செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான், அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற போது லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாகவோ கெட்ட செயலை செய்யக்கூடியவர்களாகவோ ஒரு காலமும் அவர் இருந்தது இல்லை. வகான யகூல், அவர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்தவர் நல்ல பண்பாடு பழக்க வழக்கம் உள்ளவர், உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மற்றவருடைய மனசு உடைஞ்சு போற மாதிரி பாவிக்குகின்ற வார்த்தை என்பது அவராக இறைவனிடத்தில் போய் அவராக அந்த மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இறைவன் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் எங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர், இறைவனுடைய கண்காணிப்பிலே அல்லாஹ்வுடைய வஹி இந்த பூமிக்கு வருகின்ற மலக்குமார்கள் அவருக்கு வஹியை கொண்டு இறக்குகின்ற, யாரு நினைத்தாலும் கொல்ல முடியாத ஒரு இறை தூதர் தான் இறைவனால் நியமிக்கப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு போகிறார்கள். அங்கே தாயிஃபிலே அடிக்கிறார்கள். தாங்க ஒண்ணாத அடி, ரத்தமெல்லாம் பீரிட்டு பாய்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே வந்து குந்திருக்கிறார். வேதனை தாங்க முடியாமல் ரத்தம் வலிய வலிய அந்த சமுதாயம் அடித்த அடி தாங்க முடியாமல் அப்படியே வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்திலே மலைக்கு பொறுப்பான வானவர்களை இறைவன் என்னத்துக்கு அனுப்புகிறான்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேளுங்கள், அழிப்பதற்கு ஒரு உத்தரவு, ஒரு வார்த்தை கேளுங்கள், அதற்குத்தான் இறைவன் அனுப்புகிறான். இறைவன் அனுப்புவது எதற்கு தெரியுமா? அழிக்கிறதுக்கு. அவர் சொன்னா அழிப்பது, இதுதான் இறைவனுடைய தியரி. அல்லாஹ் தஆலா அனுப்பிய போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த மக்களிடம் நான் சொன்னதில் ஏதாவது எந்த பக்கம் தவறு இருக்கலாம். மற்றவருடைய மனசை நாங்கண்டா கோபத்துல ஆத்திரத்துல என்ன சொல்லுவோம்? என்ன அடிச்ச குடுங்கடா. இன்னைக்கு அரசியல் அப்படித்தானே நடக்குது, நிர்வாகம் அப்படித்தானே நடக்குது, பணவீக்கம் அப்படித்தானே நடக்குது, பொருளாதாரம் அப்படித்தானே நடக்குது. இறை தூதர் இறைவனுடைய கண்காணிப்பு வஹி
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கிறது, கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோ இருக்கிற 2 மரத்தை நீங்கள் கூப்பிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2 மரத்தையும் கூப்பிடுகிறார், இங்க வாங்க அப்படின்னு. 2 மரமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து வருகிறது. சுபஹானல்லாஹ், 2 மரமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து வருகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சக்தி கண்ணுக்கு முன்னே தெரிகிறது. அழித்து விடுவுங்கள் என்பது ஒரு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னொரு ரிவாயத்திலே நாங்கள் பார்க்கலாம், சொன்னதில் அவர்கள் விளங்கியதில் ஏதாவது தவறாக இருக்கலாம், நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் வேண்டாம். அவருக்கு அநியாயம் செய்தவர்களை கூட அவர்களுடைய உள்ளம் நொந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கருணை உள்ளம் கொண்டு உலகத்திலே வாழ்ந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய சமுதாயம் தான் நாங்கள். எங்களுக்கு எவ்வளவு இரக்க சித்தம் இருக்க வேண்டும், எங்களுக்கு மற்றவருடைய மனதை மதிக்குகின்ற எத்துணை மகத்துவம் இருக்க வேண்டும். இபாதத்துடைய சைட்டிலே நாங்கள் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம், நோம்பிலே முக்கியத்துவம் செலுத்துகிறோம், ஹஜ்ஜிலே முக்கியத்துவம் செலுத்துகிறோம், குர்ஆன் ஓதுவதிலே முக்கியத்துவம் செலுத்துகிறோம். நாளை மறுமையில் அத்துணை இபாதத் செய்தும் ஒரு மனிதனுடைய மனசு உடைந்து போனால் சுவர்க்கம் செல்லவே முடியாது. அத்துணை இபாதத்துக்களை பூமியிலே அழகாக செய்து இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றி, இறை தூதருடைய போதனைகளை நிறைவேற்றி, ஹஜ் செய்து, உம்ரா செய்து, ஜகாத் கொடுத்து, எல்லா இபாதத்துக்களையும் செய்து ஒரு மனிதனுடைய உள்ளம் எங்களினால் நொந்து போனால் மறுமையிலே நாங்கள் சுவர்க்கம் போக முடியாது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். அத்தத்ரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? பங்க்ரோட்காரன் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், பங்க்ரோட்காரன் என்றால் யாரு? பணம் இல்லாதவன், பொருளாதாரம் இல்லாதவன், செல்வ செழிப்பு இல்லாதவன், அவன் தானே யா ரசூலல்லாஹ், அவன் தானே முஃப்லிஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே என்னுடைய சமுதாயத்திலிருந்து முஃப்லிஸ் என்று சொல்லுகின்ற ஒருவன் வருவான். அவன் தொழுகையோடு வருவான், நோம்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், ஸலாத்தோடு வருவான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு சுவர்க்கம் நியமிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஒரு அடியான் வருவான். கத் ஷத்தம ஹாதா, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இவன் எனக்கு ஏசினான், எனக்கு அடித்தான், எனக்கு துன்புறுத்தினான், என்னுடைய உள்ளத்தை உடைத்தான், என்னை வெட்டி பேசினான், என்னை குத்தி பேசினான் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வான். அல்லாஹ்விடம் அந்த நேரத்திலே முறைப்பாடு செய்வான். அந்த நேரத்திலே அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஜக்காத், எல்லா இபாதத்துக்களிலிருந்தும் எந்த அடியான் இவனால் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு இறைவன் வகுத்து கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். இன்னும் அடியார்கள் வருவார்கள், அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த இவனுடைய நன்மை கொண்டு போங்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவனுடைய எல்லா இபாதத்து முடியும், அவனுடைய பாவம் மட்டுமே மிஞ்சிருக்கும். அப்போது அடியான் வருவான், யா அல்லாஹ் இவன் தொழுதான் தான், நோம்பு பிடிச்சான் தான், ஜக்காத்து கொடுத்தான் தான், ஆனால் எனக்கு ஏசுனா, உள்ளத்தை நோவடிச்சான், என்னை புண்படுத்தினா யா அல்லாஹ் என்று முறைப்பாடு செய்வான். அவனிடத்தில் எந்த நன்மையும் இருக்காது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வந்த அடியானுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து, எந்த அடியான் தொழுகையோடு, நோம்போடு, தர்மத்தோடு, ஜக்காத்தோடு, திலாவத்தோடு, இபாதத்தோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் போனானோ அந்த அடியானுக்கு கொடுப்பான். அல்லாஹு தஆலா கடைசியாக பூமியிலே இபாதத்தோடு, தொழுகையோடு, நோம்போடு, தர்மத்தோடு இறைவனை சந்திக்க போன மனிதனை இறைவன் நரகத்திலே தூக்கி எறிவான். இவன் தான் முஃப்லிஸ். நாங்க நினைக்க கூடாது
தொழுதுட்டோம், நோம்பு பிடிச்சிட்டோம், நாங்க தான் மசூரா சபையில இருக்கிறோம், நாங்க தான் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கிறோம், அடக்கி ஆளுகிறோம், மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, மற்றவனுடைய மனசாட்சி என்ன சாட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, உடைந்து போகட்டும், நம்ம இருக்கிற காலத்தில் நமக்கு ஏற்றா போல் தான் செய்வோம் என்று நினைத்து மற்றவனுடைய மனசு உடைந்து போனால் நாளை மறுமையில் எதுவுமே மிஞ்சாது. அவன் தான் முஃப்லிஸ். நாளை மறுமையிலே எதுவுமே மிஞ்சாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாங்கள் இந்த இடத்திலே மற்றவருடைய மனசு பாதிக்கப்படுகின்ற விடயத்தை கவனமாக மிக நுணுக்கமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பிஅஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாதிகளை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சுவர்க்கவாதிகளை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அவர்கள் யார் தெரியுமா? குல்லு லைஃபின் முத்தலைஃபின், நீங்கள் பார்த்தால் பலவீனமானவர்கள், நீங்கள் பார்த்தால் அவர்கள் பலவீனமானவர்கள், சோர்ந்து போய் இருப்பார்கள், ஒதுக்கப்பட்டிருப்பார்கள், பலவீனமானவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் இருப்பார்கள். இந்த சமுதாயம் அவர்களை பலவீனமாக கூட ஆக்கி வைத்திருக்கும். இந்த உலகத்தில் அவர்களை சமுதாயம் பலவீனமானவர்களாக கூட ஆக்கி வைத்திருக்கும். லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ரா, அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். அவர்கள் சொர்க்கவாதிகள். அலா உக்பிருக்கும் பிஅஹ்லின் நார், உங்களுக்கு நரகவாதிகளை நான் அறிவித்து தரட்டுமா? அவர்கள் யார் தெரியுமா? குல் உத்துல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய கடும் போக்குடையவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். கடும் போக்கு, மற்றவர்களை மதிக்காத ஒரு கௌரவமான ஒரு அகங்கார தன்மை, அது சுவர்க்கவாதிகளுடைய பண்பு அல்ல, நரகவாதிகளுடைய பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். யமனுக்கு அனுப்புகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட கூட்டத்தாருக்கு நீங்கள் ஒரு கவர்னராக அனுப்பப்படுகிறீர்கள். ஃபதுஹும் இலா ஐ யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வுடைய கலிமாவின் பக்கம் அவர்களை நீங்கள் அழையுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள். அவர்கள் அதற்கு வழிபட்டால் அவர்களுக்கு நீங்கள் 5 நேர தொழுகைகளை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அதற்கு வழிபட்டால் அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு மத்தியிலே நீங்கள், அவருடைய மனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒத்தக்கி தாவத்தல் மஃதூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களால் பாதிக்கப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த துஆவுடைய பாரதூரம் என்ன தெரியுமா? லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் எந்த திரையுமே கிடையாது. நம்மளால பாதிக்கப்பட்டு ஒரு மனுஷன் அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே என்னை இவன் கேவலப்படுத்தி விட்டான், யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கும் அல்லாஹுக்கும் எந்த திரையுமே கிடையாது, ரெக்டா அங்கீகரிக்கப்படும். நாங்க சொல்ற வார்த்தையால ஒரு மனுஷனுடைய மனசு நொந்து, ஒரு மனுஷன் உடைந்து, ஒரு மனுஷன் அப்படியே வேதனைப்பட்டு ஓரமாகி அல்லாஹ்விடம் அவன் முறைப்பட்டால் அந்த வார்த்தையுடைய பெருமதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் எந்த திரையுமே இல்லை. அவன் சொல்றத அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மற்றவர்களுடைய மனசை மேகி நடக்க வேண்டும், மற்றவர்களுடைய மனசு எங்களுடைய வார்த்தைகளினால் உடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒரு தரம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு யஹூதிகளிலே இருந்த ஒரு கூட்டம் அப்படியே வருகிறது. வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து யஹூதிகள் சொல்லுகிறார்கள், காலு அஸ்ஸாமு அலைக்கும், நபியே உங்களுக்கு சாவு, உங்களுக்கு கைசேதம் உண்டாகட்டும் என்று யஹூதிகள் சொல்லுகிறார்கள். இது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த வார்த்தை கேட்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொல்கிறார், வஅலைக்குமுஸ்ஸலாம் வலஅனத், உங்களுக்கும் சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய லானத்தும் உண்டாகட்டும். உங்களுக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகிறீர்களா, என்னுடைய கணவரை திட்டுகிறீர்களா, நபியை நீங்கள் திட்டுகிறீர்களா, உங்களுக்கும் அதே சாபம், லானத் உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஆயிஷா அம்மா ஏமா இப்படி பேசுறார்? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் ஏசுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்ல, இறை தூதருக்குத்தான் ஏசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்காமல் இருக்கவில்லை, கேட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வார்த்தை விளங்கியது. மனைவி பாஞ்சுழுந்து ஏசுகிறார், ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்காடா நீங்கள் திட்டுகிறீர்கள்? உங்களுக்கு லானத் உண்டாகட்டும், நீங்கள் நாசமாக போங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஆயிஷா அம்மா ஏமா இப்படி சொல்கிறார்? ஏன் தங்கம் இப்படி சொல்கிறாய்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் உங்களுக்கு கேட்கவில்லையா? இல்லம்மா, எனக்கு விளங்கிச்சு. அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று எனக்கு கேட்டது. அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். நானும் அதே பதிலே அலைக்கும் என்று சொன்னேன். நீ ஏனம்மா அவர்களுக்கு மிச்சமாக நீ திட்டுகிறாய் என்றார்கள். யகூதிகளாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், நசாராக்களாக இருந்தாலும், அவர் மனிதர், மனித நேயம் உள்ளம் கொண்டவர் என்பதில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகின்ற ஹுதைபா என்று சொல்லுகின்ற அந்த இடம், அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் என்று சொல்லுகின்ற நபி தோழர், 3 பேரும் யார் தெரியுமா? பிலால் அடிமையாக இருந்து இஸ்லாத்திலே வந்தவர், ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்டவர், சல்மான் அப்படிப்பட்டவர்கள். 3 பேரும் அடிமைகளாக மிக அடிமட்டத்திலே, அன்றைக்கு இருந்த சமுதாயத்தின் அடிமட்டத்திலே, யாராலும் கணக்கெடுக்கப்படாமல், யாராலும் கௌரவிக்கப்படாமல், யாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இல்லாமல், மிருகங்களை விட கேவலமான ஒரு இடத்திலே இருந்து வந்தவர்கள். இஸ்லாம் வந்துதான் அவர்களுக்குரிய அறிமுகத்தையும் அவர்களுடைய ஒரு அட்ரஸையும் கொடுத்தது. அந்த இடத்திலே குறைஷிகளுடைய தலைவன் அபு சுஃபியான் அப்படியே நடந்துட்டு வாரார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல் பக்கத்தால் அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் போகிறார்கள். 3 பேரும் சொல்றாங்க, இன்றைக்கு நம்மட வாள் ஒழுங்கானவனுடைய தலையில படை இல்ல. நம்மட வாள் இன்றைக்கு நடந்த யுத்தத்தில் அபு சுஃபியான் அவர் நடந்து வருகிறார், அவருடைய தலையை நம்முடைய வாள்கள் படவில்லை கண்டீர்களா என்று பேசுகிறார்கள். இது தவறான வார்த்தையா? இது அபு சுஃபியானுடைய மனசு நோக்கிற வார்த்தையா? ஏன்? அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்த்தவர்கள் அவர்கள் எதிர்ப்பார்கள். இது சஹாபாக்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே வந்து 3 பேருக்கு திட்டு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீர்கள்? அவர் யார்? ஒரு குறைஷி குலத்தின் தலைவர் அல்லவா? என்ன வார்த்தை சொன்னீர்கள் என்று 3 பேருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏசுகிறார்கள். உடனே 3 பேரும் மனசு நொந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இப்படி இருந்தோம், அபு சுஃபியான் போனார், எங்களுடைய மனசு தாங்க முடியாமல் இன்றைக்கு நடந்த யுத்தத்திலே ஒழுங்கானவனுடைய தலையில் எங்களுடைய வாள் படவில்லை என்று சொன்னோம் யா ரசூலுல்லாஹ். ஆனால் எங்களை பார்த்து இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டுகிறார், ஏசுகிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் இங்க வாருங்கள். யார் அபூபக்கர்? யார் அபூபக்கர்? உலகத்திலே சிறந்த மனிதர், இங்க வாருங்கள் அபூபக்கர். இந்த உலகத்தில் யாரையாவது நண்பனாக எடுத்திருந்தால் நான் அபூபக்கரை எடுத்திருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமன்னார், அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இங்க வாருங்கள். என்ன வார்த்தை சொன்னீர்கள்? என்ன வார்த்தை சொன்னீர்கள்? இந்த 3 பேருக்கும் நீங்கள் பேசிய வார்த்தையை பார்த்து இறைவனும் கோபப்படுகிறான், அல்லாஹ்வும் கோபப்படுகிறான். கேளுங்கள் 3 பேரிடத்தில் மன்னிப்பை, கேளுங்கள் 3 பேரிடத்தில் மன்னிப்பை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்த மனிதர், ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
3 பேருடைய மனசும் நொந்ததற்காக வேண்டி வந்து கேட்கிறார்கள், தோழர்களே, நான் சொன்ன வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை சுட்டுவிட்டதா? நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆத்திரத்தை தந்து விட்டதா? என்னை மன்னித்துக் கொள்ள மாட்டீர்களா? என்னை மன்னித்துக் கொள்ள மாட்டீர்களா? 3 பேரும் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவருடைய மனசு நோகாமல் இருப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அக்கறையோடு இந்த சஹாபிய சமுதாயத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்களிடம் அவர்களுடைய அத்துணை வாழ்வும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினை தான் தோழர்களே. ஒரு நாள் தொழுகை நடத்துகிறார்கள். ஒரு சஹாபியும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் அப்படியே வந்து சபையிலே நின்று தொழுகிறார். அவருக்கு தெரியாது, தும்மினால் பதிலெல்லாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் தெரியாது. ஒருவர் தும்மினவுடன் இரஹமுக்கல்லாஹ் என்றார். எல்லாரும் அவரை முறைச்சு பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு. திரும்பவும் சத்தம் போடுறார் தொழுகையில. எல்லாரும் தொடையில் அடிக்கிறார்கள், நிறுத்தப்பா என்பதை போல் அவருக்கு விளங்குகிறது. தொழுது முடித்ததும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அமர்த்தி கூப்பிட்டு, வாங்க, தொழுகண்டா என்னன்னு தெரியுமா? தொழுகை என்பதில் வீணான பேச்சுக்களுக்கு இடம் இல்லை. தஸ்பி திக்ர் தொழுகையில ஓதுற ஔராத்துக்களை மட்டும்தான் நம்ம ஓதணும், வேற எதையும் நாங்க என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் புத்தியை சொல்கிறார். அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரை வெறுக்கவும் இல்லை, அவரை போல ஒரு ஆசிரியரை இந்த பூமியில் நான் கண்டதும் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் என்னுடைய உள்ளம் நோகுகிற மாதிரி எல்லாரும் அடி 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 என்னை அடித்தார்கள். எனக்கு அது பெரியதொரு கவலையை தந்தது. ஆனால் இறை தூதருடைய அந்த வார்த்தை எனக்கு உள்ளத்துக்கு ஒரு இதமாக இருந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு நம்ம யாருந்தாலும் ஒரு ஆள் ஒரு சின்ன பிள்ளைய பள்ளிக்கு கூட்டு வரான்னு வைங்க, தொலை பழக்கிறது கூட்டு வர, அவரை கூட்டிட்டு வந்தா என்ன செய்வான்? சின்ன பிள்ளை ஒரு வேலைன்னு செஞ்சுட்டு வான். கூட்டிட்டு வரவர் என்ன செய்யணும்? கட்டாயம் பாதுகாப்பான முறையில பம்பச கட்டி கொண்டு வரணும். அது வேற பிரச்சனை, சரியா? அப்படி கொண்டு வந்துட்டாருன்னு வைங்க, அவன் சூப்பைத்தான்னு சொன்னா, சின்ன பிள்ளை சிறுநீர் கழிச்சிட்டான்டா மகனை பார்க்கிற பார்வை பாப்பாக்கு என்ன செஞ்சிடும்? சூப் போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உருக்கி பார்ப்போம் நம்ம, அந்த அளவுக்கு நம்ம உருக்கி பார்ப்போம். இது சஹாபாக்களிடம் இருந்த நல்ல பண்புகள் அல்ல, இது சஹாபாக்களிடம் இருந்த பண்பாடுகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு, வாங்க, இதுதான் தொழுக என்று நோகாத அளவுக்கு என்ன செஞ்சார்? அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தி அனுப்பினார் என்பதை நாங்கள் பார்ப்போம். இதை விடுங்களும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை ஒரு ஆராபி, ஒரு கிராமத்துப்புறத்து அரபி வருகிறார். வந்து அப்படியே பள்ளியில் என்ன செஞ்சிட்டார்? சிறுநீர் கழிச்சிட்டார். சஹாபாக்கள் கொதித்தழுகிறார்கள், அடிக்கணும் பிடிக்கணும் வெட்டணும் குத்தணும் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், வாங்கப்பா, ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஒரு வாளியில தண்ணியை எடுத்து ஊத்திடுங்க, ஒரு வாளியில் தண்ணியை எடுத்து ஊத்தி விடுவாங்கள். அவரும் பாதிக்கப்படவில்லை, சஹாபாக்களும் பாதிக்கப்படவில்லை. மற்றவருடைய உள்ளத்தை நோகாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு உத்தமர். அதைத்தான் சஹாபாக்களும் இந்த பூமியிலே பின்பற்றி, அவரைத்தான் இந்த பூமியிலே அவர்கள் அணுவும் பிசையாமல் பின்பற்றி வாழ்ந்த ஒரு சஹாபிய சமுதாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் 6032வது ஹதீஸாக புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்திலே மிக மோசமான ஒரு மனிதர் இறை தூதருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் வீட்டே வரட்டுமா, உள்ளுக்கு வரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார். இறை தூதருக்கு தெரியும் மோசமானவர் என்று தெரியும். அனுமதி கொடுத்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை கண்டவுடன், பிஅஸ அஹுல் அஷீரா, மிக மோசமான ஒரு மனிதரே என்று சொன்னார். இதை மனைவி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டுட்டு மிக மோசமான ஒரு மனிதர் அப்படி என்றார். மனைவி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்களுடன் அன்போடு பண்போடு முகமலர்ச்சியோடு பேசுகிறார். அந்த மனிதர் போனதும், கெட்ட மனிதர் போனதும், இறை தூதரிடம் மனைவி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் வந்தார், அவரை பார்த்ததும் கெட்டவர் என்றீர்கள், ஆனால் அவரிடத்தில் நீங்கள் அழகாக அன்பாக பண்போடு நீங்கள் பேசினீர்கள். என்ன யா ரசூலுல்லாஹ், டபுள் கேம் இல்லையா? அவரை கண்டால் ஒரு மாதிரி பேசினீர்கள், அவரை காண்பதற்கு முதல் ஒரு மாதிரியாக பேசினீர்கள்,
இது என்ன யார ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, என்னை எப்போது நீங்கள் கெட்டவனாக கண்டீர்கள்? என்னை எப்போது நீங்கள் மோசமானவனாக கண்டீர்கள்? ஒரு மோசமான மனிதனோடு கூட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசு புண்படாத அளவுக்கு நடந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மற்றவனுக்கு சொல்ற பத்துவாவும் மற்றவனுக்கு சொல்ற வார்த்தைகளும் மற்றவனுக்கு சொல்லுகின்ற யாராவது தர்மம் கொடுத்துட்டாலே அவருக்கு இருக்கிறதுக்கு 1000 ரூபாய் காசு போட்டு போறான்னு. இவர் 500 ரூபாய் கூட கொடுத்திருக்க மாட்டாரு, அவன் 1000 ரூபாய் கொடுத்த அவனுக்கு இருக்கிற வசதிக்கு 1000 ரூபாய் போட்டு போறான்னு. இது உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இறைவனுடைய பாதையில் 5 ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? மற்றவனை பார்த்து மற்றவனை கதைப்பதுதான் இன்றைக்கு ருசியாக போயிருக்கிறது. மற்றவனுடைய மனசு உடையணும், அவனுடைய மனசு சுருங்கணும், அவனுடைய கண்களிலே கண்ணீர் வந்து கொட்டணும். அதை பார்த்து நாம் ரசிக்கணும், நமது நிர்வாகம் ரசிக்கணும், நமது குழுக்கள் ரசிக்கணும், நமது சமுதாயம் அதை பார்த்து சிரிக்கணும், அவனை கேவலப்படுத்தணும், அவன் உடைந்து போகணும், அவன் இந்த சமுதாயத்தில் தலை தூக்க கூடாது. இதுதான் இன்றைக்கு எல்லோருடைய எண்ணமும் தோழர்களே. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. மற்றவருடைய மானம் ஏன் தெரியுமா? அதைத்தான் இறை தூதர் அந்த சமுதாயத்துக்கு போதித்ததும் அதைத்தான். மானம், மரியாதை, இபாதத்தோடு சேர்த்து போதித்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் இபாதத் இல்ல, அதெல்லாம் வணக்கம் அல்ல. தொழுகை, நோன்பு, திக்ர், ஜகாத் இது மட்டும்தான் வணக்கம். அதை செஞ்சா மட்டும் நீங்க சுவர்க்கம் என்பது ஊட்டப்பட்டதனுடைய விளைவுதான். மற்ற மனிதனுடைய மனசு நொந்து அவன் மன்னிக்காவிட்டால் சுவர்க்கம் இல்லையே, இறைவனுடைய மன்னிப்பு இல்லையே, அல்லாஹ்வுடைய தௌபா இல்லையே. இந்த சைட் அப்படியே அடிபட்டு மற்ற மனுஷனை எடுத்தவாறு பேசி உடைச்சி அவனை அப்படியே தூரமாக்குவதில் இன்றைக்கு இன்பம் கண்டிருக்கின்ற தௌவாக்களங்கள் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள் சொல்லுங்கள். அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, அத்ததுரூன ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த மாதம் சங்கையான மாதம் என்று தெரியும். ஆனா ஏதோ இறை தூதர் சொல்ல போகிறார்களோ என்று அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்ட கேள்விக்கு அந்த சஹாபாக்களுக்கு விடை தெரியும், ஆனால் அப்படியே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா ஷஹ்ருன் ஹராம், இது ஒரு சங்கையான ஒரு மாதம். வபலதுன் ஹராம், இது சங்கையான ஒரு நகரம். வயவுமுன் ஹராம், நாம் இருக்குகின்ற இந்த நாள் ஒரு சங்கையான ஒரு நாள். அலா இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமும் பைனக்கும், அறிந்து கொள்ளுங்கள், எப்படி இந்த மாதம், எப்படி இந்த நாள், எப்படி இந்த நாடு, இந்த ஊர் சங்கையானதோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய மானம் புனித மக்கமா நகரத்தை போன்றது. ஒரு மனிதனுடைய ரத்தம் புனித மக்கமா நகரத்தை போன்றது. ஒரு மனிதனுடைய சொத்து புனித மக்கமா நகரத்தை போன்றது. அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற விஷயம் என்ன? ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய சொத்து, ஒரு மனிதனுடைய பொருட்கள் எல்லாம் எப்படி மக்கமா நகரம் புனிதமானதோ, எப்படி அந்த மாதம் புனிதமானதோ, எப்படி அந்த நாள் புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய மானமும், ஒரு மனிதனுடைய ரத்தமும், ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் புனிதமானது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி இன்றைக்கு அப்படியே அடிபட்டு போச்சு. ஒருவனுடைய மானம், மனசு, அதெல்லாம் இன்றைக்கு மற்றவனுக்கு நமக்கு கதைச்சாதான் மனசு நோவுற, நம்ம மற்றவனுக்கு கதைச்சா மனசு நோவுறல்ல. நம்ம யாருக்காவது பேசினால் மனசு நோகாது, நமக்கு யாராவது பேசினால் அப்ப மனசு நோகும். ஏன்? நமக்கு இருக்கிற மனசு அவனுக்கு இருக்காதா? நமக்கு இருக்கிற உள்ளம் அவனுக்கு இருக்காதா? நமக்கு இருக்கிற வேதனை அவனுக்கு இருக்காதா? நமக்கு இருக்கிற உணர்வும், நமக்கு இருக்கிற ஆசையும், நமக்கு இருக்கிற பாசமும் அவனுக்கு இருக்காதா? நமக்கு இருக்குகின்ற மனைவி அவனுக்கு இருக்காதா? அதே போன்று பிள்ளைகள் இருக்காதா? அவனுடைய மானங்கள் போக்கப்படுகிற போது அவளுடைய மனைவி, அவளுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாதா? இது ஒரு இபாதத் இல்லையா? இது ஒரு சமூக கடமை இல்லையா? இதை செய்தால் பாவம் இல்லையா? இதை பாவமாக பார்ப்பதற்கு சமூகம் இன்றைக்கு தயாரில்லாத ஒரு நிலைமையில இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனசு நோகாததினால்தான் மற்றவர்களுடைய மனங்களை இறை தூதர் புரிந்து கொண்டது. மற்றவருடைய மனசை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோகடிக்காததனுடைய விளைவுதான்
பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் கூட, பெரும் பெரும் தலைவர்கள் கூட இஸ்லாத்திலே இலகுவாக வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே கொண்டு கட்டப்பட்டிருக்கிறார். இறை தூதர் வந்து கேட்கிறார், என்ன சுமாமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பினால் என்னை கொல்லலாம், கொண்டால் ரத்தத்தை கண்டு கொள்வீர்கள். நீங்கள் விரும்பினால் என்னை விடலாம், விட்டால் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டார். திரும்பியும் வாரார். என்ன சொல்லிட்டு போனார்? அவருக்கு நீங்க நல்ல முறையில உணவு கொடுங்க, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க. திரும்பியும் வாரார். சுமாமா என்ன நிலைமை? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விரும்பினால் கொல்லலாம், கொண்டால் ரத்தம் ஓடும், விரும்பினால் விடலாம், விட்டால் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருப்பேன். சுமாமாவே விட்டுட்டு போயிட்டார். திரும்ப வாரார், கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்ட போது அதே வார்த்தை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற விடுங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை விட்டு விடுவுங்கள், அவரை நீங்கள் விட்டு விடுவுங்கள். அப்படியே விடப்படுறார். ஊருக்கு போக இல்லை, ஊருக்கு போக இல்லை, ஒரு ஆத்துக்கு போகிறார், குளிக்கிறார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் கையை தாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனோடு நடந்து கொண்ட விதம் ஒருவருக்கு ஹிதாயத்தாக அமைந்தது. சொல்லிட்டு சொல்றார், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்போது இஸ்லாம் ஆகிவிட்டேன், நான் ஆசைப்படுறேன், உங்களோடு நான் உம்ராவுக்கு வர வேண்டும். யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களோடு நான் உம்ராவுக்கு வர வேண்டும். யா ரசூலுல்லாஹ். போகிறார்கள். கண்டவர்கள் எல்லாம், சுமாமா சுமாமா, என்ன இது மாறிட்டீர்களா, மதம் மாறிட்டீர்களா? என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் பட்டு ஒரு கோதுமை மா கூட உங்களின் பக்கம் வராது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதி இருந்தாலே தவிர. இதெல்லாம் என்னத்தை மாத்திச்சு? அவருடைய மனங்கள் இந்த அளவுக்கு மாறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனங்களை புரிந்து, அவர்களுடைய மனசு நோகாத அளவுக்கு நடந்து கொண்டதுடைய விளைவுதான் பெரும் பெரும் இடங்களிலே இருந்து பெரும் பெரும் தலைவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உள்ளம் என்று சொல்லுகின்ற ஒன்று எந்த இடத்தில் உடைந்து போகும், எந்த இடத்தில் உருப்படும் என்று எங்களுடைய உள்ளத்தை வைத்து நாங்கள் மற்றவருக்கு தீர்மானிக்க முடியாது. சிலருடைய உள்ளம் மிக சாஃப்டானதாக இருக்கலாம், சிலருடைய உள்ளம் எதையும் கதைத்தாலும் தாங்குகின்ற அளவுக்கு இருக்கலாம். நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எங்களுடைய நாவினால் இருந்து வருகின்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை நல்லவனாகவும் மாற்றும், ஒரு சபையில இருந்து ஓரமாக்கி விடவும் அது காரணமாக இருக்கும். அதனால் கவனமாக, கச்சிதமாக, மற்றவருடைய மனசு நோகாத அளவுக்கு, மற்றவருடைய மனங்கள் உடைந்து போகாத அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற வார்த்தைகள், இது அன்றாடம் நடக்குகின்ற ஒரு நிகழ்வு. இது அன்றாடம் நடக்குகின்ற 5 நேர தொழுகையை போன்ற அல்ல. நாங்கள் சமுதாயத்தோடு மனைவியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய சக பக்கத்து வீட்டிலே வாழுகின்ற அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள், உணர்வு இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது என்ற பயத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த அளவுக்கு என்றால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் மதித்துத்தான் நடந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அப்படியே இடது பக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே வலது பக்கமாக பெரும் பெரும் சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை கொடுத்து விட்டு கொடுக்கிற பக்கம் வலது பக்கம். பார்த்தால் இருப்பது சின்ன பிள்ளை, இருப்பது சின்ன பிள்ளை. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் கணக்கெடுக்கிறே இல்லையே, அதெல்லாம் நமக்கு பெருசே இல்லை. நம்ம குடிச்சிட்டு அப்படியே முன்னுக்கு இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்துருவோம், அவருக்கு நமக்கு கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சால், அவர் கொஞ்சம் நமக்கு அறிமுகமான், கொஞ்சம் பணக்காரரு என்றதுக்காக வேண்டி கொடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறார், அப்பாஸே, நீங்க தான், உங்களுக்கு தான் இது உரிமை, நீங்க விரும்பினா அவர்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்கட்டுமா? எனக்கு உரிமையானதை எனக்கு தான், எனக்கு உரிமையானதை எனக்கு தாருங்கள். நம்ம என்ன சின்னத்திலேயே முத்தினவன் பிழைக்கிறான், அறப்படிச்சவன் பிழைக்கிறாங்க. நீங்களா இந்த பெரிய ஆக்கெல்லாம் இருக்கு உள்ள அவன் திமுற கண்ணீங்களா? அதான் நம்ம பேசுற பேச்சு, நம்ம பேசுற பேச்சு அதானே திமிரு பிடிச்சி வளர்ப்பு சரி இல்லை. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் இப்படித்தான் இல்லை, அந்த பிள்ளை மார்க்கத்தோடு இருக்கிறது. நம்மளாம் அப்படியே நமக்கு பிள்ளைகளுடைய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது.
அவர் உள்ளத்தால் நொந்தும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நலவு என்பது கிடையாது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உள்ளங்கள், மற்றவருடைய உள்ளங்கள் புண்படாத வண்ணம் அவர்களுடைய உள்ளங்களை மேகி நடப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வதோடு, நம்மட வார்த்தைகளால யாருடைய உள்ளமெல்லாம் புண்பட்டுச்சோ, மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் புண்பட்டுச்சோ, போய் அவர்களை இனங்கண்டு அவர்களிடத்துல முதலாவது போய் என்ன செய்யணும்? நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். நிறைய பேருக்கு யாரையாவது மனசு புண்பட்டா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி வரணும், ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு போக கூட அல்லது உம்ராக்கு இவர் போறண்டா நியத்து வச்சுட்டாருன்னு சொன்னா அப்ப என்ன செய்யற? வீட்டுக்கு போய் நான் இப்படி அநியாயம் செஞ்சியா இருக்கிறேன், அல்ல இப்படி ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பேன், அப்ப என்ன செய்யுங்க? மன்னிச்சுங்க. ஏன் செஞ்சிருப்பேன் அதை கூட சொல்றதுக்கு வக்கீல் விளைஞ்சா மன்னிப்பு கேட்க போறாராம். அப்பதான் போகணும்னு சில ஆக்கள் வச்சிருக்கிறாங்க. பச்சை பிள்ளை அதுக்கடையில மௌத்து வராதா? அதுக்கடையில மௌத்து வராதா? உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போக கூட என்ன செய்யறது? மனசு உடைஞ்சாதானே? உண்மையிலே அநியாயம் செஞ்சுன்னு தெரியுமா இல்லையா? மனசுக்கு தெரியும். அப்ப போய் சொல்றேன், ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. செய்யாமலும் இருக்கலாம், செஞ்சும் இருக்கலாம். சொல்லு, வாயால சொல்லு, இந்த அநியாயத்தை செய்தேன், உன்னை இட்டுக்கட்டி பேசினேன், உன்னுடைய மனசை உடைத்தேன், 4 பேருக்கு நீ இப்படி இருக்கிற போது உனக்கு நான் அநியாயம் செய்தது நான் தான், உன்னுடைய பொருளாதாரத்தை சொண்டியது நான் தான், உன்னை பற்றி மூட்டி கொடுத்தது நான் தான், உன்னுடைய மானத்தை போக்காட்டியது நான் தான், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக்கொள், கேள். அப்படி கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சும்மா மேலால அப்படியே பூசி மொழிகி அல்லாஹ்வுக்காண்டி ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுங்க, ஐனியை கத்தி அப்படி ஐனியை முசாபா செஞ்சுட்டு போய் மன்னிப்பு, இது மன்னிப்பு இல்லை. சொல்லி கேட்கணும், இதைத்தான் நான் செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுக்கோங்க. அதை கேட்காத வரைக்கும் செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்கட பார்வையில இதெல்லாம் ஒரு ஜோக், அவர்களுடைய பார்வையில் அதனுடைய வெயிட் பாரதூரத்தை அறிந்திருந்தார்கள். ஒரு தரம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்த சபையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இப்னு சௌதா, ஏய் கருப்பியுடைய மகனே. உண்மையிலேயே பிலால் கருப்பு, அவருடைய உம்மா கருப்பு, இருந்த குறைதான். அபூதர் அல் கிஃபாரி சொன்னார்கள், ஏய் கருப்பியுடைய மகனே அப்படின்றார். சொன்ன சின்ன வார்த்தை எங்கட பார்வையில கருப்பா பத்துடா வாயே அப்படி சொல்ற மாதிரி, எங்கட பார்வையில கருப்பா பத்துடான்னு சொல்ற மாதிரி சொன்ன சின்ன வார்த்தை பிலால் ரலியல்லாஹு மனசு உடைஞ்சிட்டு அந்த சபையில இருந்து அப்படியே எழும்பிட்டு வாரார் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால. பிலால், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். பிலால், சொல்லுங்க பிலால், ஒரு மாதிரியாக இருக்கிறது என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையில் நான் கருப்பு, என்னுடைய தாயும் கருப்பு, இஸ்லாம் வந்து எங்களை எல்லாம் உயர்த்தி வைத்தது யா ரசூலல்லாஹ். ஆனால் என்னை பார்த்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பியுடைய மகனே என்று சொன்னாரு. எனக்கு அந்த வார்த்தை தாங்க இயலாது யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியல யா ரசூலுல்லாஹ். அந்த சபையில இருந்து எழும்பி வந்துட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வர சொல்லுங்கள் அந்த அபூதரை, வர சொல்லுங்கள் அந்த அபூதரை. பாரார் அபூதர், பிலாலை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாய்? என்ன வார்த்தை சொன்னாய்? இன்னும் ஜாஹிலியா காலத்திலே இருந்து மீளவில்லையா? என்ன வார்த்தை சொன்னாய் நீ? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்துணை வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டே நிற்கிறார். பிலால் அப்படியே வீட்டுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி முடியும் வரைக்கும் நின்றுட்டு பிலாலுடைய வீட்டுக்கு போறார். யாரு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறார். அன்றைக்கு மாதிரி இப்படி தரைகள் அல்ல, அன்றைக்கு மாதிரி இப்படியான தரைகளோ இப்படியான டைல்களோ இல்லை, கட்டாந்தரை மண். கேட்கிறார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கருப்பியுடைய வார்த்தை என்று சொன்ன, கருப்பியுடைய மகளே என்று சொன்ன வார்த்தை உங்களோட உள்ளத்தை சுட்டுட்டா பிலால்? பிலால், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களோட உள்ளம் நொந்துட்டா அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களோட உள்ளம் நொந்திருந்தால், உங்களோட உள்ளம் வேதனைப்பட்டால், உங்களோட காலால் என்னுடைய கன்னத்துக்கு உதைங்க பிலால் என்று சொல்லி
அப்படியே அவருடைய வீட்டில் அப்படியே என்ன செஞ்சார்? அபூதர் கிஃபாரி அப்படியே படுத்தார். உதங்க பிலால், உங்களோட காலால என்ற கன்னத்துக்கு உதங்க பிலால், அப்பதான் உங்களுடைய மனசு சாந்தமடையும் என்றால் அதை நீங்கள் செய்யுங்கள், நான் தாங்கிக் கொள்வேன் என்றார். எந்த அளவுக்கு மற்றவருடைய மனசு நோகக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். பாருங்க என்ன வார்த்தை? கருப்பியுடைய மகனே என்ற ஒரு வார்த்தை. நம்ம இன்றைக்கு சொல்ற வார்த்தை வாயால பயம் இல்லாதெல்லாம் சொல்ல இயலாது. நம்ம இன்றைக்கு சொல்ற வார்த்தை, மற்றவனுக்கு சொல்ற வார்த்தை, போனை தூக்காட்டியும் என்ன வார்த்தை சொல்லுவோம்? எடுத்த உடனே சலாம் சொல்ற இல்லையே, போன் 2 தானே அடிக்கிறது, 3வது தரம் அவன் ஒன் பண்ணிட்டான்டா அவன் கேட்கலாத ஒரு வார்த்தையை தான் சொல்றேன். அங்க இருந்தே அங்க இருந்து அப்படி இப்படி என்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறோம். மற்றவர்களுடைய மனசு உடைந்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். நாளை மறுமையில் நாங்கள் என்னதான் இபாதத்துக்களோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் போய் நின்றாலும், இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நாங்கள் அநியாயம் செய்து யாருடைய மனசை எல்லாம் உடைத்து வாழ்ந்தோமோ அவர்கள் மன்னிப்பு தராத வரைக்கும் எங்களுக்கு சுவர்க்கம் என்பது கிடையாது. எங்களுக்கு சுவர்க்கம் என்பது கிடையாது. எனவே மற்றவருடைய மனங்கள் புண்படாத வண்ணம், மற்றவருடைய மனங்கள் நோகாத வண்ணம், அப்படி யாருக்காவது எங்களுடைய வார்த்தைகளினால் நடந்திருந்தால் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று கூட்டாக இருந்து பேசுவதற்கு கௌரவ பிரச்சனையாக இருந்தால் கௌரவம் பார்க்க தேவையில்லை. அவரை தனிமையிலே சந்தித்து நான் இன்ன தவறு செய்தேன், நானும் நீங்களும் மரணிக்க வேண்டியவர்கள், இன்றோ நாளையோ மரணம் வரலாம், தெரியாத காலம் அறியாத காலம், செய்துவிட்டேன், அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் கூட என்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட வடு எந்த நாவால் ஏற்பட்டதோ அந்த நாவால் தான் அந்த வடுவை தீர்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் யாராவது வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்பதற்கும் நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட உள்ளமுடைய நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.